Welcome to Max Foundation 10th Max Importance Chapter 7 Example 7.1. A cylindrical drum has a height of 20 cm and base radius of 14 cm. Find its curved surface area and total surface area. என்ன கொடுத்திருக்காங்க? சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்மோட ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்திருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? ஹைட் ஆஃப் சிலிண்டர். ஹைட் ஆஃப் சிலிண்டர் என்னது? 20 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரேடியஸ். ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை ஹைட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரேடியஸை ஆர்ன்னு சொல்லுவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது? 2πRH. 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணலாமா? டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 ஆல்ரெடி தெரியும். ஆர் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஹைச் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணலாமா? 1 7 is 7, 2 7s are 14. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 22 44. 44 இன்ட்டு 2 என்ன வரும்? 88. 88 அகெயின் 2வால் மல்டிப்ளை பண்ணலாமா? 2வால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 2s are 16, ரிமைனிங் 1, 16 + 1 7. இங்கே 0 இருக்குது, 0 சேர்த்துக்கலாம். 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் ஆன்சர். சிஎஸ்சியோட ஆன்சர் வந்து 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது? 2πRH + R ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணலாமா? 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து 14 ஆல்ரெடி தெரியும். ஹைச் வந்து 20 + 14. இப்போ இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம். இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 44 இன்ட்டு 2 88. இதில் ப்ராக்கெட் இருக்குது, ஸோ மல்டிப்ளை. 20 + 14 என்ன வரும்? 34. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 88 34. ரிமைனிங் 3 இருக்கும், 35 வரும். 24 3 8s are 24, ரிமைனிங் 2, 3 8s are 24 + 2 26 வரும். ஸோ 2 5 + 4 9, 6 + 3 9, 2 299 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஆன்சர் வந்துடுச்சு.